அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 40வது நிகழ்வு இது. நாம் கடந்த சில நிகழ்வுகளாக தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்க காலத்தில் எப்படி கல்வி அனைவருக்குமானதாக இருந்தது, அறிவோரும் அறவோரும் மதிக்கப்பட்டார்கள் என்பதற்கெல்லாம் சங்க பாடல்களில் இருந்து நாம் சான்றுகள் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு கால தொடர்ச்சியான தமிழ் வரலாற்றில் கல்வி என்பது அனைவருக்குமானது என்ற நிலையில் இருந்து எப்படி பிற்காலத்தில் சிறுபான்மையினருக்காக மாறியது என்பதுதான் நாம சொல்ல வருகிற இந்த செய்தியுடைய இழை. கல்வியின் கால பயணம் என்பது அப்படி இருந்திருக்கிறது. அதற்காக நாம் கல்வி வரலாறு குறித்து எழுதப்பட்டிருக்கிற நூல்கள், கட்டுரைகள், அவருடைய சாரத்தை நாம் முன்னாலே வைத்துக் கொண்டோம். எடறிந்த வரலாறு என்பது நமக்கு தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குகிறது. தொல்காப்பியத்தில் வரக்கூடிய குறிப்புகளின்படி அதற்கு முன்னரும் இலக்கியங்கள் இருந்தன, நமக்கு கிடைக்கவில்லை என்று அதற்கு முன்னரும் இருந்தன. மனித சமூகம் முழுவதுமே பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், வெண்கல காலம் என்று கடந்து வந்தது போல நம்முடைய தமிழ் குமுகமும் கடந்து வந்திருக்க வேண்டும். நமக்கு இலக்கிய சான்றுகள் மட்டுமல்லாமல் கல்வெட்டுகள், செப்பேடுகள் வழியாக இன்னும் தொன்மையான சான்றுகள் கிடைக்கின்றன. அதுவும் இன்றைய காலத்தில் வேறு பல முறைகளிலும் எலும்பு கல்லாக மாறிய எலும்புகளை ஆய்வது போன்ற பல்வேறு வழிமுறைகளில் கரியாக மாறிவிட்ட பொருட்களை அவற்றுடைய வயதை கண்டுபிடிப்பது என்று பல்வேறு முறைகளில் இந்த தொன்மை என்பதெல்லாம் மெய்ப்பிக்கப்பட்டுக் கொண்டது. இவை ஊக கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. சிலவற்றை நாம் இன்னும் கருதுகோள்களாக வைத்திருக்கிறோம், சிலவற்றை முடிந்த கருத்துக்களாக, நிறுவப்பட்ட கருத்துக்களாக நாம் பார்த்து அடைந்திருக்கிறோம். அந்த முறையில் தான் நாம் வரலாற்றை ஆய்வாளர்களின் கண் கொண்டு நாம் இன்னொரு ஆய்வை செய்ய போறதுல நாம் இயல்பாகவே நம்ம நேற்று நடந்தது கூட இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாகிறோம். இருக்கும்போது பற்றி முழுதொத்த கருத்துகள் வரும் என்று சொல்ல முடியாது. நிறைய வேறுபாடுகளுக்கு நடுவில் தான் உண்மையின் இழை அடங்கியது. குறைபடுத்தலும் மிகைப்படுத்தலும் மனித இயல்பு. அவற்றுக்கு நடுவில் நாம் எது உண்மை என்பதை தேடி பிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு வரலாற்றை தெரிவிக்கிறவர்கள் நம்ம காலத்திலே நம்ம பார்த்துருக்கிறோம். வேற எங்கேயும் நம்ம பழைய காலத்துல எல்லாம் போக வேண்டிய நம்ம காலத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நீண்ட வரலாற்றில் அது போல கலைந்து, பக்கச்சார்புகளை கலைந்து, மாயைகளையும் பிரமைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் காழ்ப்புகளையும் ஒதுக்கிவிட்டு வரலாற்றுடைய உண்மை இழையை நாம் தேடி பிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த முறையில் பார்க்கிற போது நாம் ஏற்கனவே தமிழ் கல்வியின் வரலாறு வைத்து பண்டை தமிழ் சமூகத்தில் கல்வி என்று கிடைத்திருக்கிற ஒரு நூல் பேராசிரியர் சேவியர் தனிநாயகமணிகளாருடைய நூல். அது தொடர்ந்து ஒரு 5 தொகுதிகளாக கல்வி வரலாற்றை வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டு, அதை நான் ஏற்கனவே இந்த பட்டியலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பல்லவர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர் கால கல்வி, விஜயநகர நாயக்கர் மராட்டியர் கால கல்வி முறை, பிரித்தானிய கல்வி முறை என்று ஒரு 5 பிரிவுகளாக பகுத்து இருக்கிறார்கள்.
இதுல நமக்கு சங்ககால கல்வி சங்க பாடல்கள்னால நிறைய தெளிவான செய்திகள் ஏராளமா கிடைச்சிருக்கு. ஒரு அடிகளாரும் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறார். சங்க பாடல்கள் அடிப்படையில் ஒன்று உறுதியாக தெரிந்து விட்டது. என்ன தெரிந்து விட்டது என்றால், யாருக்கும் கல்வி மறுக்கப்படவில்லை. அதாவது எல்லோரும் கல்வி பெற்றார்களா இல்லையா என்பதற்கு கூட நேரடியான நேர்நிலை சான்றுகள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா எழுத படிக்க தெரியாதவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது. கல்வி உரிமையற்ற ஒரு கூட்டம் என்பது அன்றைக்கு இல்லை. இன்னொரு பக்கம் கல்வி நிலையங்கள் இல்லாமல் இருந்தன. பிற்காலத்தில் தான் அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் வருகின்றன. ஆனால் கல்வி நிலையங்கள் இல்லாத போதும் அவரவர் வீட்டில் அவரவருடைய தொழிலை கற்றுக்கொள்வது, அதோடு எழுத்தும் எண்ணும் எழுத்தும் கற்றுக்கொள்வது என்று ஒரு கல்வி முறை என்பது எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறது. இதை தவிர அவயங்கள் என்று கூடி கற்றுக்கொள்கிற முறை இருந்திருக்கிறது. புலவர்கள் கற்றுக் கொடுப்பது, அரசர்களே பெரும்பாலும் புலவர்களாகவும் இருந்திருக்கிறார். புலவர்கள் என்பவர்கள் இருந்து பாட்டு பாடுகிறவர்கள் அல்ல, அவர்கள் பல்துறை அறிஞர்களாக இருந்திருக்கிறார். இது நிறைய சான்றுகள்லாம் நம்ம சொன்னோம். சில முறை கூட கரிகால பெருமளத்தான் எப்படி அவனுடைய அவையில் கல்லணைக்கு திட்டமிட்ட போது எப்படி அங்கிருந்த தமிழ் அறிஞர் அதற்கான வழி சொன்னார் என்பதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே முடித்து விட்ட செய்திகள். அப்ப அப்படி வரும்போது நாம் அதை அடுத்து சங்கம் அறிய காலம் பற்றி பார்த்தோம். அந்த காலத்தில் கல்வி நிலை என்பது அந்த ஒன்று என்ன உறுதினா, 3000 ஆண்டுகளில் ஒரு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள், அதாவது பொது ஊழிக்கு முன் 1000 என்று எடுத்துக்கொண்ட அந்த பொது ஊழி கிறிஸ்துவுக்கு முன்கிறத நான் அப்படி சொல்றேன். ஒரு பொது ஊழிக்கு முந்தைய ஒரு 1000 ஆண்டுகள், அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு 500-600 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கல்வியுடைய நிலை பெரும்பாலும் இந்த மாற்றம் இல்லாமல் நீடிக்குது. ஆரியர்கள் நுழைகிறாங்க, அவங்களுடைய கல்வி சாலைகளை நிறுவுறாங்க, வேத பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. சமஸ்கிருத மொழியில இடத்தில் உட்கார்கிற அளவுக்கு அதற்கு வலிமை இல்லை. அவர்களுக்கும் அந்த அளவுக்கு வலிமை இல்லை. மன்னர்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை. அப்படி இருந்தாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இன்னொரு மொழி இருந்ததுனால்தான் தொல்காப்பியம் அகற்படை யாத்தல் என்று மொழி மாற்றம் பற்றி பேசுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் சென்ற முறை இந்த பல்லவர் காலம் பற்றி பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டு காலம் களப்பிரர் காலம் எனப்படுவது ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. இருண்ட காலம், அதை பற்றி போதிய செய்திகள் கிடைக்கவில்லை. இப்ப இன்னைக்கு ஒரு அறிஞர் பேசும்போது சொன்னார், ஒரு புலாங்குறிச்சி கல்வெட்டு என்று ஒரு கல்வெட்டு இன்னைக்கு போன முறை ஒருத்தர் கேட்டது, களப்பிரர் காலம் பற்றி ஒன்றும் தெரியல, பிரம்மதேயங்கள் களப்பிரர் காலத்தில் தொடங்கியதாக சொல்கிறார்களே என்று கேட்டது. நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது பின்னால் கிடைக்கிற கல்வெட்டுல அந்த செய்தி இருக்கு, களப்பிரர்கள் பறித்துக் கொண்டார்கள். ஆனா களப்பிரர் யாரு தெரியல, தவிர களப்பிரர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி விவரங்கள் இருக்கு. களப்பிரர்கள் வைதிகத்துக்கு எதிராக நின்றதாலையும் அவர்களுக்கு இடமளிப்பதனாலையும் தான் அந்த வரலாறு மறைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து அவர்களே வைதிகர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். ஏன்னா ஒரு 300 ஆண்டுகள்ல எல்லா ஆண்டுகளும் ஒரே மாதிரி இருக்காது, தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்காது. இதேதான் பல்லவர்கள் தொடர்பாகவும் இதேதான். பல்லவர்கள் காலத்தில் பல்லவ கிரந்தம் கொண்டு வந்து நுழைக்கப்பட்டது, சமஸ்கிருத சிற்பேடுகள் தொடங்கப்பட்டன, சமஸ்கிருத கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் இது போன்ற கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து நாலந்தாவுக்கு எல்லாம் பேராசிரியர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆனா இத்தனைக்கும் நடுவில் பிராமணர்கள் நுழைகிறார்கள். அவங்களுடைய பிராமணர்கள் நம்ம சொல்றது ஆரிய பிராமணர், ஆரியர்கள். அவர்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய வேதத்தை, தங்களுடைய தத்துவத்தை பரப்புவது எல்லாமே இருக்கிறது. பௌத்தம் சமணமும் கூட சில நேரத்தில் வடமொழியை, வேறு மொழிகளை சார்ந்து பரப்பப்பட்ட அங்கிருந்து வர்றவங்களுக்கு அந்த மொழிதான் தெரியும், எல்லாமே இருக்கிறது. அந்த ஒரு சங்கம் அறிவிய காலத்தில் தான் நம்முடைய அறை இலக்கியங்கள், காப்பியம், இரட்டை காப்பியங்கள் எல்லாம் தோன்றுகிறது. இந்த செய்திகளையும் நாம் பார்த்து முடிச்சோம். நம்ம அடுத்து பார்க்க வேண்டியதாக இருந்தது பாண்டியர்கள். சங்ககால பாண்டியர்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கிற தகவல். ஆனா அந்த தகவல் படியே பார்த்தா கூட
இந்த மூவேந்தர்களுக்குள் முன்னால் வந்தவர்கள், காலத்தால் மிகவும் முந்தியவர்கள்னா பாண்டியர்கள் தான். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னா, சங்ககாலம் தொடங்கி 17ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் ஒரு நீடித்த அரச வம்சம் என்றால் அது பாண்டிய வம்சம் தான். சேரர்களுக்கோ சோழர்களுக்கோ பல்லவர்களுக்கோ அது போன்ற வரலாறு இல்லை. பல்லவர்கள் இடையில வந்தாங்க, இடையில போயிட்டாங்க. ஆனால் பாண்டியர்களுக்கு களப்பிரர் காலம் ஒன்றை தவிர ஒரு 300 ஆண்டுகள் மட்டும்தான் பாண்டியர் இல்லாம போன காலம். அதற்கு முன்பும் பின்பும் தொடர்ச்சியாக பாண்டியர்கள் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் அவர்கள் சிற்றரசர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. சோழர்கள் ஆதிக்கம் வலுப்பட்ட காலங்களில் அல்லது பல்லவர்கள் ஆதிக்கம் வலுப்பட்ட காலங்களில் அப்புறம் அவர்கள் கை ஓங்கிய போது அவர்களே பேரரசர்களாக இருந்திருக்கிறார். பாண்டிய பேரரசு என்பது மிகப்பெரிய பேரரசாக இருக்கிறார். இது நமக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. சங்ககாலம் முதல் 17ஆம் நூற்றாண்டில் களப்பிரரை பாண்டியர் வெல்கிற பிறகும், அதாவது தொடர்ந்து அவர்கள் இந்த 17 ஆண்டுகள் 11-10 நூற்றாண்டுகளுக்கு மேல் அவர்கள் ஆட்சி இருந்திருக்கு. நாட்டில் பல ஆட்சி என்பது 9ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வீழ்ச்சி அடைகிறது. சோழர்கள் கிபி 850 ஆரம்பகால சோழர்கள் வேற, கரிகால சோழன் அவனெல்லாம் விட்டோம்னா, முற்கால சோழர்களை விட்டுட்டு பார்த்தோம்னா பிற்கால சோழர்கள் நீண்ட காலம் இல்லாம போயிடுறாங்க. 600-700 ஆண்டு அடையாளம் இல்லை. கிபி 850 முதல் 1250 வரை அவருடைய ஆட்சி நடக்குது. ஆனா பாண்டியர்கள் மட்டும்தான் மிக நீண்ட ஆட்சி அமைக்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் சுல்தான்கள் அவங்களை ஆட்சியை வீழ்த்தி அவங்களுடைய இடத்தை விஜயநகர சாம்ராஜ்யம் வருகிற வரைக்கும் இருக்கிறார். அந்த விஜயநகர ஆட்சி வந்த பிறகு கூட அவர்கள் சிறிது காலம் ஆட்சியை தொடர்ந்து நடத்தி இருக்கிறாங்க. பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியுடைய ஒரு புத்தகம் தான் தி பாண்டியன் கிங்டம் என்ற புத்தகம் தான் பாண்டியர் வரலாறு பற்றிய ஒரு முழுமையான நூலாக மதிக்கப்படுது. வேறு பலர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நீலகண்ட சாஸ்திரியுடைய நூல் தான் ரொம்ப பெருசா ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஹிஸ்டரி என்று கருதப்படும். அப்ப என்ன புதுசா ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது என்றால், சங்காலம், தொல்காப்பிய காலம் இதற்கெல்லாம் முன்னாலேயே பாண்டியர் வரலாறு தொடங்கிவிட்டது என்ற ஒரு பேராசிரியர் மருதமுத்து முன்வைக்கிறார். அதுதான் தமிழ் நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. சீன நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் இவற்றை போலவே இன்னும் இவற்றை கூட தொன்மையானதாக தமிழ் நாகரிகத்தை நாம் காட்ட முடியும். அதற்கான ஆதாரம் என்ன என்று சொல்கிற போது அவர் பாண்டியர்களை தான் குறிப்பிடுறார். பாண்டியர் காலத்தில் இப்படி ஒரு தொன்மையான நாகரிகம் வருவதற்கு என்ன அடிப்படை என்று சொல்லுகிற போது, நான் இந்த லெமூரியா அல்லது குமரி கண்டம் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து இதை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார். இந்த லெமூரியா குமரி கண்டம் பற்றி நம் நண்பர் மன்னன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. லெமூரியான்னு சொல்றதும் குமரி கண்டம்னு சொல்றதும் ஒண்ணு கிடையாது. லெமூரியா என்பதற்கு ஒன்னும் அறிவியல் அடிப்படை சான்றுகள் கிடைக்கல. குமரி கண்டத்திற்கு அப்படி இல்லை. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்குடன் இந்த தொல்காப்பிய பாடல் இருக்கு பாருங்க. குமரி கோட்டுடன் கொடுங்கடல் கொள்ளை என்ற அந்த பாட்டு என்பது ஒரு நடந்த நிகழ்வை குறிக்கிறது. ஆனா அதற்கு பொருள் என்பது ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேல் நீண்ட ஒரு நிலப்பரப்பை கடல் கொண்டு விட்டது என்பதால அதுபோல கடல் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு வேணா சில லட்சம் ஆண்டுகள் ஆகலாம். அந்த அளவுக்கு அப்ப மொழி மனித சமூகம்லாம் இல்லாத ஒரு காலமாக. இன்னும் சொல்ல போனால் அண்மைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, புவியியல் ஆய்வுகள்ல மொத்தமா இருந்த ஒரு நிலப்பகுதியில பகுதியா பிரிந்து இந்த கண்டங்களை உருவானதை தவிர
பிரிந்திருந்த கண்டங்கள் சேர்ந்து வந்ததில்லை. எனவே அந்த லெமூரியா என்பது இன அடிப்படையில் சொல்றாங்க. லெமூர் என்ற ஒரு குரங்கு இருந்துச்சு, அது மடகாஸ்கர்லயும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, நீலகிரியிலும் அது கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி அங்கேயிருந்து இவ்வளவு தொலைவில் வந்திருக்க முடியும், கடல்ல நீந்தி வந்திருக்க முடியும், ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கணும் என்ற கருத்துக்கு போனாங்க அப்படின்னு. நான் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்ல, இந்த லெமூர்ல இருந்து லெமூரியா என்பதை கொண்டு வந்திருக்காங்க. லெமூர்ங்கிறது அது மாதிரி உலகத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் வேறு பகுதியில் இருக்கிறது ஒரு பெரிய வியப்பே இல்லை. எல்லா பகுதியிலும் அது இருக்கலாம். அதை வைத்துக் கொண்டு அது வந்துதான் என்று சொல்ல முடியாது. ஆனால் குமரி என்பது கற்றாழை குறையும், கற்றாழை விளைகிற மண் தான் குமரி மண். அந்த குமரியில் ஒரு பகுதி மூழ்கி இருக்கிறது. இப்ப நம்ம பூம்புகாரை பத்தி ஏற்கனவே நான் போன முறை சொன்னேன். ஒரு 12 கிலோமீட்டர் அப்பால் கடலுக்குள் நகரம் மூழ்கி கிடக்கிறது. அதை அயலார் ஆய்வு செய்ய முற்பட்டாலும் இந்திய அரசு அனுமதி மறுக்கிறார். கடலுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட சில நினைவு பொருட்களை இப்பயும் பூம்புகார்ல இந்த விருந்தினர் மாளிகையில காட்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. பொருள் என்ன, அது முழுக்க அந்த பக்கம் மியான்மர் வரைக்குமோ அல்லது வேறு ஒரு கட்டணம் போற வரைக்குமோ அது கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பகுதி கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது, அவ்வளவு. அதுபோல இந்த பகுதியைத்தான் குமரி கண்டம் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். அதுதான் அங்க பகுதி ஆறு இருந்துச்சு, இருக்கு. அது பாண்டிய ஆட்சியுடைய சில முக்கியமான நகரங்கள், சங்கம் வைத்து வளர்த்த நகரங்கள்லாம் மூழ்கி போச்சு. அதெல்லாம் சரிதான், அது உண்மைதான். அதுக்கும் நமக்கு மேலும் சான்றுகள் தேவைப்படுது, அறிவியல் சான்றுகள் தேவைப்படுது. இப்போதைக்கு இலக்கிய சான்று இதுக்கு இருக்கு. ஆனால் இந்த குமரி கண்டம் என்ற பெயரை போய் லெமூரி என்று மாற்றி லெமூரியாவாக மாற்ற வேண்டிய தேவையில்லை. இது ரெண்டும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள். லெமூரியா என்பது ஒரு கருத்து, ஆனா குமரி என்பது அப்படி இல்லை. அது தொல்காப்பியத்தில் சான்றளிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை நிகழ்வு என்று அவர் எடுத்துக்காட்டார். இப்ப இதை அடிப்படையாக வைத்து நான் சொல்லவில்லை என்று நம்ம பேராசிரியர் சொல்றாரு. சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நம்ம சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம் எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய ஆறுகள் அடிப்படையாக ஆக்கிய உரை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த தொகுப்புல போறதுக்காக தேவையான அந்த உரை கிடைக்கல, அந்த உரையினுடைய செய்தி மட்டும் தெரியும். ஆற்றங்கரையிலேங்கிற தலைப்பை கொடுத்து பேசுறீங்களான்னு கேட்கிறாங்க, உடனே பேசுற. சிந்து நதியின் ஆற்றங்கரையிலே நாகரிகத்தை நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை ஆரியர் அழித்தன அவர் பேச தொடர்ந்து. அப்ப இந்த நாகரிகங்கள்லாம் ஒரு ஆற்றங்கரையில வருது. தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய ஆறு அவற்றோடு ஒப்பிடுகிற இல்ல. ஆனா அதை விட முக்கியமாக நமக்கு இருக்கிற கடல், முன்னீர் என்று சொல்கிற அந்த மிக வாய்ப்பாக தமிழ்நாட்டுக்கு அமைந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, நமக்கு தெரிந்திருப்பதை விட 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கலாம், அவர்கள் மற்ற நாடுகளோடு கடல் வாணிகம் செய்தார்கள். தினமும் மீன் பிடித்தல், முத்து குளித்தல் மட்டுமல்ல, இந்த முத்துக்கள் கிளியோபாட்ரா வாங்கினாங்க, நிறைய கதைகள், நிறைய செய்திகள். நிறைய பேர் வணிகர்கள், யாத்திரிகர்கள் இந்த முத்துக்களை பற்றி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதை வைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சிறப்பாக அமைவது முக்கடல் சூழ அமைந்துள்ளவைதான். ஏன்னா அன்னைக்கு கேரளா கிடையாது, அது அன்னைக்கு சேரநாடாகத்தான் இருந்துச்சு. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்றார் தொல்காப்பியர். முக்கடல் ஓடுவது பெண்களுக்கு வழக்கமில்லை என்ற அர்த்தம். இந்த பழைய தமிழ் அரசர்கள், அது பாண்டிய அரசர்களானாலும் சோழ அரசர்களானாலும், அவர்களுடைய கடல் வழியை பற்றி நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார். பண்டைய தமிழ் மாநிலத்தின் புகழ் ரோம பேரரசு வரை எட்டியிருந்தது. நீங்க இங்கேயும் பூம்புகாரி என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அவங்க யவன வணிகர்களோடு தொடர்பு கொண்டிருந்தாங்க. அங்கிருந்து அவர்கள் கொண்டு வாசன பொருட்கள் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இங்கிருந்து அவர்கள் நகைகள், தங்கம், பொண்ணு, மற்ற இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, பவழம் வாங்கிட்டு போனாங்க என்ற செய்தி உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. பாண்டிய மன்னரின் முதலாம் ரோம் சக்கரவர்த்தி அகஸ்டஸ் என்பவன் வரவேற்று மரியாதை செய்தான் என்ற ஒரு குறிப்பு அவங்க வரலாற்றுல இருக்கு. ஆக இந்த பாண்டியர்கள் அன்றைக்கு இப்படி
இதா இருந்தாங்க. ரோமிலா தாப்பர் எழுதுறாங்க, இந்த மாதிரி வரலாற்றை வடக்கிலிருந்து தொடங்கக்கூடாது, வடக்கில் ஆரிய நாகரிகம் எவ்வளவு காலம் முற்பட்டதாக தன்னை சொல்லிக் கொண்டாலும் அதை விட முற்பட்டது தெற்கிலிருந்து எழுந்த வரலாறு நாகரிகம் என்று ரோமிலா தாப்பர் எடுத்து காட்டுறாங்க. அந்த நூலையே எடுத்து காட்டுறாங்க. ரோம பேரரசோடு தமிழ்நாட்டு அரசுகள் கடல் மாநிலத்தில் வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் வட இந்திய பேரரசுகள் இப்படி நேரடி வர்த்தக உறவுகள் கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் எழுதுகிறார். அப்ப இது ஒரு அடிப்படையாக அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நிறைய பேசப்பட்டது. நம்ம சென்ற முறை பேசும்போது கூட சொன்னா, அந்த சிந்துவெளி காளை அது ஒன்றும் குதிரை கிடையாது, எப்படி ஆரியர்கள் அதை குதிரையாக காட்ட முற்பட்டாங்க, ஆய்வை தெரிவிக்க முற்பட்டார்கள். அப்ப சிந்துவெளி நாகரிகம் தான் இங்கு சிதறி தென்னகத்திற்கு வந்ததா இல்லையா என்று கேட்கும்போது இல்ல, தமிழ் நாகரிகம் அங்க போனுச்சு. தமிழ்நாட்டு பாண்டிய நாட்டினுடைய மரபுகள் அங்கு போனுச்சு. அதுக்கு அடிப்படையாக அவங்க குஜராத்தில் இருக்கிற லோக்கல் என்ற துறைமுகத்திற்கு இங்கிருந்து கடன் இங்கிருந்து அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தோட அவங்க வணிகம், அவங்க தொழிலோட எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்று எடுத்து காட்டுறார். இந்த கருத்தை முதலாக வலியுறுத்தியவர், அதாவது நம்ம மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவரை சொல்றார். அவர் இந்த கருத்தை எடுத்து காட்டார். இந்திய வரலாறு பற்றிய ஆய்வு தென்னிந்தியாவிற்கு தான் தொடங்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். இதை ஒரு மேல்நாட்டு அறிஞர்கள் ஆமோதிக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு முன் 3000களில் தொடங்கி கிமு 1700 என்ற அளவில் சிந்துவெளி நாகரிகம் வந்துவிட்டது. அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் ஆரிய நாகரிகம் இல்லை. அவங்க சொல்றபடியே பார்த்தா கூட ஆரிய நாகரிகம் என்பது கிமு 1500 கிமு 500ஆம் ஆண்டு வரைக்கும் தான். அதற்கு முந்தையது தமிழ் நாகரிகம். அதற்கு அடிப்படையாக பாண்டிய அரசர்களும் அவர்கள் வணிகமும் தான் என்று எடுத்துக்காட்டார். பாண்டிய நாட்டின் புவியியல் அமைப்பு கடல்சார் வளர்ச்சிக்கு அற்புதமான வாய்ப்புகளை அளிக்கக்கூடியது. இன்று இந்திய பெருங்கடல் மீது ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் உலக வல்லரசுகள் அனைத்தும் தென் தமிழகத்தையும் திரிகோணமலையும் குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்று எடுத்துக்காட்டார். நிறைய அந்த அவங்க பயன்படுத்திய நாணயங்கள், கௌரி சோழி போன்ற நாணயங்கள் சோழ நாட்டிலையும் அங்கே ரெண்டுமே இந்த கடல் சம்பந்தப்பட்ட சோழியும் இந்த கௌரியும் அங்க அவங்க கண்டெடுத்த பொருட்கள். இதை எடுத்துக்காட்டிட்டு ஒரு கேள்விக்கு அதனுடைய முடிவில் விடை சொல்ற, இவ்வளவு தொன்மையான இந்த தமிழ் நாகரிகம் என்பதால் நம்ம எதுக்கு இது சொல்றோம்னா, சங்க காலத்துக்கு முன்னாலேயே இதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது. அதனுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த ஒரு காரணி என்பது அவர்களுக்கு வேளாண்மையை, விவசாயத்தை புறக்கணிச்சிட்டாங்க என்று அவர் எடுத்துக்காட்டார். அதுக்கு ஒரு புலவருடைய சங்க பாடலை அவர் சொல்றார். நீங்க இதை எப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா, இதனால் இந்த நாகரிகம் நிலைத்து நிற்க முடியாமல் போய்விட்டது என்று காட்டுல எடுத்துக்காட்டாரு. அவர் இந்த புலவர் பேர் குடபுலவியனார் என்று அவருடைய பேர். அவர் நெடுஞ்செழியனை பார்த்து அவருக்கு அறிவுறுத்துறார். பாண்டிய நெடுஞ்செழியன், இப்ப நெடுஞ்செழியன் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். தலையாளங்காலத்து செல்வென்ற நெடுஞ்செழியன், அப்புறம் ஆரிய படைகளந்த நெடுஞ்செழியன். இப்ப நம்ம காலத்திலேயே நிறைய நெடுஞ்செழியன் இருக்கும்போது அந்த காலத்துல இருக்கணும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த பாடல் பார்த்தவங்க மீதி உற்றுழி உதவியும் அந்த பாட்டை எழுதியதே நெடுஞ்செழியன் தான், ஒரு நெடுஞ்செழியன் தான். நெடுஞ்செழியனை பற்றி மதுரை காட்சியில் எழுதப்பட்டிருக்கிறது. மருதனார், மாங்குடி மருதனார் எழுதியதெல்லாம் நம்ம முதல் வகுப்பிலே பார்த்தோம், இந்த கல்வியின் சிறப்பு எப்படி இருந்தது என்பதற்காக. இப்ப நமக்கு ஒரு பொருளியல் காரணி என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், இந்த குடபுலவியனார் சொல்றார் நெடுஞ்செழியனை பார்த்து, நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உண்ணி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்ணி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொர் நீரே, நீரும் நிலனும் புனலியோர் ஈந்து உடம்பும் உயிரும் படைத்திசினோரே, மித்திமா நோக்கும் புன்புலம் கண்ணகள்
வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்டு உதவாதே. அதனால் அதுபோல் செழிய இகழாது வல்லே நிலன் நெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோர். நமக்கு இன்னைக்கு என்ன தெரியும்னா தென் மாவட்டங்களில் வறட்சி பற்றி அதான் அவர் சொல்றார். இது எப்படி வானம் பார்த்த பூமி, ஏன்னா அப்பெல்லாம் முல்லை பெரியார் அணையெல்லாம் இல்ல. அதனால அவர் சொல்றாரு, இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. வித்திவான் நோக்கும் தன்மை வானம் பார்த்த பூமியாக அது இருக்குது. இதில் நீ கவனம் செலுத்த வேண்டும். நீர் இல்லைன்னா முடியாது அவர் எடுத்து வைக்கிறாரு. ஆனா பாண்டியர்கள் அதில் கவனம் செலுத்தாதனுடைய விளைவு இவ்வளவு இந்த ஒன்று பிறகு வீழ்ச்சி அடைய தொடங்கியது என்று அவர் எடுத்துக்கிறார். அந்த காலத்திய கல்வி என்பது இதன் அடிப்படையில் தான் சிறந்து விளங்கியது. நாகரிகத்தின் ஒரு பகுதியாக எழுத்தறிவும் கல்வியும் சிறந்து விளங்கியதை நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன முக்கியமா சொல்லணும்னா, இந்த காலத்தில் இருந்த எழுத்தறிவு பற்றி ஒண்ணுதான் நான் மீண்டும் சொன்னேன். என்ன, இந்த பேரரசுகள் மாறிய போதும் சங்ககாலத்திய முற்கால பாண்டியர்கள் அவங்க போய் களப்பிரர்கள் வர்றாங்க, பல்லவர்கள் வர்றாங்க, மீண்டும் பாண்டியர்கள் வர்றாங்க, சோழர்கள் வர்றாங்க. எல்லாவற்றுக்கும் நடுவில் இந்த தமிழ் அறிவு மரபு என்பது அடியோடு சிதைந்து போய்விடாது. கல்லாமல் குடவிச்சை பாகம்படும் என்று கல்வி நிலையங்கள் இல்லாமலே ஒவ்வொரு வீடும் கல்வி நிலையமாக, குறிப்பாக பாண்டிய நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக மதுரையை சுற்றி அகழ்ந்து பார்க்கிற இடத்தில் எல்லாம் சாதாரண மக்களுடைய எழுத்தறிவுக்கான சான்றுகள் வருகின்றன. இப்ப கடைசியா வந்ததுதான் கீழடி, அதுக்கு முன்னாலேயே வந்துகிட்டு இருக்கு. பகலாம் அவளுக்கு ரொம்ப கோபம் வருது, இது எதுக்கு போய் தோண்டிட்டு இருக்கிற, ஓடுகாலம் கிடைக்குது. நான் கூட கேட்டிருந்தேன், தோண்டு சில இடத்துல விட்டுருக்கியாடி பாத்தியா எங்க மதம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா சுத்தமா இந்த தொன்மை என்பதுல முக்கியமான பகுதியாக யாருக்கும் எழுத்தறிவு மறுக்கப்படுவதற்கான சான்று. கீழ்ப்பால் ஒருவனும் கல்வி கற்றால் அவன் மேற்பாலுக்கும் மேல போயிடுவான்லாம் சொல்றாங்கன்னா அப்ப மேற்குளம் கீழ்குளம் இருந்துச்சு. ஆனா மேற்குளம் கீழ்குளம் என்பது மாற்றிக்கொள்ளக்கூடியதாக, புறமானபுரியில இந்த அறிவு முறை மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அறிவு விட்டால் மாற்றிக்கொள்ளலாம், ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு வரலாம். ஆனா அந்த எந்த காரணத்திலும் எந்த கீழ்குளமும் எழுத்தறிவிலிருந்து விலக்கி வைக்கப்படவில்லை. எந்த கீழ்குளமும் எழுத்தறிவிலிருந்து வைக்கப்படவில்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சான்று. அதனுடைய விளைவு என்னன்னா, ஆரியத்தினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்குகிற போதும் கூட மொத்த தமிழ் சமூகத்திலிருந்து இந்த மரபு ஒழிந்து வரவில்லை என்பதற்கு ஒரு பிற்கால சான்று நம்முடைய ராஜராஜ சோழன் என்ற புத்தகத்தில் நம்ம மன்னன் எழுதியிருக்கார். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 4வது ஆட்சியாண்டு காலத்தில் கல்வெட்டூரில் துக்கைப்பட்டன் சொக்கப்பட்டன் என்ற சிவபிராமணர்கள் கையெழுத்து தெரியாத நிலையில் தற்கொலையிட்டுள்ளனர். அதாவது பார்ப்பனர்களுக்கு கையெழுத்து போட தெரியாம இருக்கு, ஏன்னா வடமொழி தான் தெரியாம இருக்கு. அவர்களுக்கு ஒரு இடத்துல கையெழுத்து போட வேண்டிய பக்கத்துல அவங்க கையெழுத்து போட தெரியாதவர்கள் அவங்க எழுத்தாணியை கொண்டு குறியிடுவார்களாம். அதாவது இப்ப நமக்கு பேப்பர் இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல, கையெழுத்துன்னு சொல்றது கூட இல்ல. அந்த எழுத்தாணியால ஓலையில தான் எழுதும். பேர் எழுதுறதுனால எது எழுதுறதுனால நம்ம பார்த்ததில்ல. பானை ஓட்டுல பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது பானை செய்கிற தொழிலாளிக்கு கூட எழுத படிக்க தெரிந்திருந்தது என்பதற்கான ஆதாரம். இன்னும் சொல்ல போனா அந்த பிராமின்னு சொல்லக்கூடாது. அசோக காலத்து கல்வெட்டுகளில் எடுக்கப்படுறது அசோக பிராமின. ஆனா அசோக பிராமியை விட இது பழமையான, அதை விட அசோக தமிழ். இது தமிழ் தான், இது பிராமி கிடையாது. பிராமி பின்னால்தான் வருது, தமிழ் தான் முதல்ல வருது. அப்ப இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகிற எழுத்துக்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது. ஐராவத மகாதேவனே என்ன சொல்றாருன்னா, மதுரையை சுற்றி வைகை கரை பகுதியில கீழடிங்கிறது பழைய மதுரை தானே, அது போன்ற பகுதிகளில் எல்லாம் எவ்வளவு தோண்டி எடுத்தாலும் திரும்ப திரும்ப இந்த சான்றுகள் கொண்டே இருக்கு
கல்வி அறிவு பரவலாக இருந்ததை அது காட்டுகிறது இல்லை. ஆனால் புதிதாக இந்த ஆரிய பிராமணர்கள் வடமொழி சாலைகள் எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சமண முனிவர்கள் கூட அமைக்கிறாங்க. திருமணிங்கிற ஒருவர் சங்க காலத்திலேயே மதுரையில் ஒரு சங்கம் தொடங்குகிறார். இந்த சங்கத்துக்கு பேரு திரவிடர் சங்கம். திரவில அதாவது பேர். இப்ப நம்ம அதை எடுத்து எழுதுற வரலாற்று ஆசிரியர் திராவிடர் சங்கம்னு மாத்தி எழுதுறாங்க. அவரு வச்சிருந்த பேரு திரவிடர் சங்கம் தான். அதை பின்னால கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. ஆதாரங்கள் பல ஆதாரங்கள் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது என்ன நமக்கு தெரியுதுன்னா, பாவாணர் சொன்னது தெரியும். தமிழ் என்பதை அவர்கள் தமிழர் என்பதை திரவிடர் என்றும் உச்சரித்தார்கள். அந்த திரவிடர் வழி திராவிடரானது சொல்லி பாவாணர் சொல்றார். வஜ்ரநந்தி வச்சிருந்த சங்கத்துக்கு பேரு திரவிடர் சங்கம். அதை நம்மால் எடுத்து எழுதும் போது என்ன பண்றோம், திராவிடர் சங்கம் எழுதுறாங்க. எழுதுறது தப்புங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த திரவிடர் சங்கம் அப்படியெல்லாம் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு இன்னும் தமிழ் தெரியாம இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தமிழை சொல்லவோ தமிழை உச்சரிக்கவோ முடியல. உச்சரிப்பை கையாள அந்த கல்வெட்டில் தான் என்ன சொல்றாங்கன்னா, அதே கல்வெட்டில் சொல்றாங்க, அரசர் மிகா பறையர் காணாட்டு பறையர் என்பவர் கையெழுத்திட்டுள்ளனர் என்ற செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள் நூலில் 421வது கல்வெட்டில் காணப்படும். அதாவது பிராமணர்களுக்கு கையெழுத்து போட தெரியல, பறையர்களுக்கு கையெழுத்து போட தெரிஞ்சிருந்துச்சு. பறையர்கள் கல்வி பெற்றவர்களா கையெழுத்து போட தெரிஞ்சவர்களா இருந்தாங்க. இன்னும் பின்னால பார்க்கலாம், ராஜராஜ சோழன் பற்றி பார்க்கலாம். அவர் ராஜராஜ பறையரை அறிவிக்கிறார். செய்தி அறிவிக்கக்கூடியவர்களை அதுக்கு பெரிய கோயில கல்வெட்டு வச்சிருக்கார். இவரு பேராசிரியர் முன்பு எழுதிய ஒரு கட்டுரையில் சொல்லியிருந்தாரு, இழி சிலர் என்பவர் யார் என்று சொன்னார். இழிலை என்று சொன்னால் இறங்கி வருதல் என்று பொருள். வானிலிருந்து இறங்கி வந்தவர்கள் தெய்வங்கள். இந்த வானிலிருந்து இறங்கி வந்தவர் இழி சிலர் எனப்பட்டார். எனவே புடையர்கள் பூசாரிகளாக இருந்தாங்க, பறையர்கள் செய்தி அறிவிப்பாளர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு எழுத படிப்பு தெரிந்திருந்தது, கல்வி தெரிந்திருந்தது. அவங்க தாழ்த்தப்பட்டவர்களாகவோ தீண்டப்படாதவர்களாகவோ இல்லை. அதுக்கு இந்த கல்வெட்டு சான்றாக இருக்கிறது என்று மன்னன் சொல்றார். பறையர் காணாட்டு பறையர் என்பவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது அந்த கல்வெட்டிலிருந்து தெரிய வருகிறது. மாதவர்மன் குலசேகர பாண்டியனின் 4வது ஆட்சி, நீங்களாம் பிற்கால பாண்டியர்கள் தான் உலகம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் உள்ள விரையாச்சிலை என்ற ஊரில் பனையங்குன்று என்ற நீர்நிலை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விற்பனை தொடர்பான பெரிய நாட்டு பறை, காணாட்டு பறையன், ஐநூற்று பறையன், அரசர் மிகா பறையன், அகலிங்க பறையன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் என்ற செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள் நூலில் 535வது கல்வெட்டில் காணப்படுகிறது. ஆகவே இதுதான் அன்றைக்கு இருந்த நிலை. இதுவரை அது கிடல, அவ்வளவுதான். எப்ப கிட போகுதுன்னு தனி செய்தி. இதுவரை அந்த நிலை நீடிக்கிறது. அவர்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எழுந்து பார்க்கிறோம். அந்த மாதிரி வருகிற போது இந்த கல்வி நிலையங்கள் பிற்காலத்தில் எப்படி மாற்றப்படுகின்றன, புதிய கல்வி நிலையங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது, அதை பற்றி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு நூல் இருக்கு. பாண்டியர் வரலாறு. நிறைய நூல் பரிசு வெளியிட்டு இருக்காங்க. பாண்டிய வரலாறுங்கிற நூலில் அதனுடைய ஒரு பகுதியில எப்படி இந்த நிலையில் ஒரு மாற்றம் மெல்ல மெல்ல வர தொடங்கியது என்பதற்கான சான்றுகள் காணப்படுது. அப்படி வரக்கூடிய ஒரு சான்றுதான் இந்த எடுத்துக்காட்டேன். இந்த நிலைதான் இப்ப இதுல என்ன நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஏன் பாண்டியர் ஆட்சி அவருடைய தொடர்ச்சியானதாக அமைந்தது அந்த 300 ஆண்டுகளை தவிர என்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, மற்ற அனைவருமே களப்பிரர்களால் முழுமையா தமிழ்நாட்டை கைப்பற்றி ஆண்டார்கள் என்பது. பல்லவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் போக முடியல. சோழர்களை தான் அடக்க முடிந்தது. அவர்கள் புதுக்கோட்டை தாண்டி அந்த பக்கம் அவங்க போக முடியல. பிற்கால சோழர்கள் ஒரு பெரிய பேரரசாக உருவான போதும் கூட
ஒரு சிற்றரசாகவாவது ஒதுங்கி தங்களை பாதுகாத்துக் கொள்கிற அந்த ரெசைலியன்ஸ் என்பது பாண்டியர்களுக்கு இருந்தது. அதற்கான அடிப்படை அவர்களிடம் இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு பேரரசர்களான ஒரு தோற்றமும் பேரரசர்களான மனநிலையும் இல்லை. பல நாடுகளை பிடிப்பது, பல நாடுகளுக்கு இதெல்லாம் சோழ பேரரசர்களே காணப்படும். இவர்கள் எளிய மக்களோடு சேர்ந்து அந்த வாழ்க்கை முறையோடு இருந்தார்கள். ஒரு மேலை நாட்டு யாத்திரிகர் எழுதுறாரு, இந்த ஊருக்கு கொண்டு வந்து நம்ம துணிகளை விற்க முடியாது, ஏன்னா ராஜாவே கோமம் கட்டியிருக்காரு. அரசர்களே வந்து ரொம்ப ஆடவரமா இல்லை. அவங்க நான் ஏற்கனவே நம்ம இதை பத்தி சொல்லும்போது சொன்னேன், வாரி காரி ஊரி பற்றி சொல்லும்போது சொன்னேன். அவங்க எவ்வளவு எளிமையாக மக்களோடு மக்களாக இருந்தார்கள். பேருக்குதான் மன்னர் அரசர் என்பதெல்லாம், அவங்க ஒரு நில தலைவர்கள், அவ்வளவுதான் வழிகாட்டிகள். அப்படி இருந்த காரணத்தினால அவர் எழுதுற ராஜாவே கோமம் கட்டிக்கிறாரு, நீங்க கொண்டது என்னத்தை விற்கிறது அப்படின்னு எழுதுறாரு. அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு இன்னொரு உதாரணம், நம்ம காலத்துல எனக்கு ஒரு அப்சர்வேஷன் நான் பார்த்த வரைக்கும், இப்ப நம்ம சோழ நாட்டு பக்கம் அல்ல சேர நாட்டு பக்கம்னா எல்லாரையும் சோழன் சேரன்னு சொல்றது இல்லை, ரொம்ப மெனக்கெட்டு பேர் வச்சிருக்கோம். ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா எங்க வந்தாலும் பாண்டிகளா இருப்பாங்க. இவர் ரிக்ஷா பாண்டியா இருப்பாரு, அவரு மீனவர் பாண்டியா இருப்பாரு, எல்லாரும் பாண்டியா இருப்பாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சாதாரண, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த சமூகத்தில் பெண்களுடைய முதன்மை இருந்தது, ஒரு தாய் வீடு சமூகமா இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்த கோயிலே என்ன கோயில், அது சொக்கநாதர் கோயில் இல்ல, மீனாட்சி கோயில் தான். ஆட்சி வந்து மீனாட்சிக்கு தான், சொக்கநாதர் உதவிதான் பண்ணலாம், அவ்வளவுதான். மற்ற இடங்கள் அப்படி இல்லை. மற்ற இடங்கள்ல பெருங்கோயில்கள் வரும்போதெல்லாம் அது ஆண் தெய்வங்களுடைய பெயரால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் பாண்டிய நாட்டில் இருந்தது. அதனால வேண்டி அதே போல சங்கம் வளர்த்ததை பத்தி சொல்றோம். மற்ற அரசவைகளில் எல்லாம் அரசவைகள் தான் தமிழ் பேசுறாங்க, அரசவைகள் தான் முன்வைச்சாங்க. தொல்காப்பியம் வந்து சங்கத்தில் வைத்து அரங்கேற்றப்பட்டது என்று படிக்கிறோம். திருக்குறள் பற்றி அதை பத்தி ஒரு ஐயந்திரிமான கருத்துக்கள் இருக்கு. அப்படி உண்டுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. திருக்குறளே வந்து மதுரையில சங்க பலகையில் தான் வைத்து நிறைவேற்றப்பட்டது என்று சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த சங்கம் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். கண்ணுதர் கடவுள் பண்ணுதர் தெரிந்தாய்ந்த பசுந்தமிழ் என்று அந்த இறையார் அகப்பொருள் உரையில சொல்லியிருந்தாங்க. அது போன்ற ஒரு சங்கமாக தமிழகத்து சங்கமாக இருந்துச்சு. மன்னர்கள் அந்த சங்கத்தில் பங்கேற்றார். நம்ம திருவிளையாடல் படத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராஜாவுக்கே வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து அவரோட சேர்ந்து பேசுவாரு. இப்ப சிவபெருமானே பாட்டு எழுதி கொடுக்குறதா காட்டுறாங்க. தர்மியம் ஒருத்தர் இருந்தாலும் தெரியாது. அது ஒரு நல்ல புலவனை நிச்சயப்படுத்துற செய்தியா கூட இருக்கலாம். ஆனால் அவர்களும் சேர்ந்துதான் இந்த தமிழ் வளர்ச்சியில ஈடுபட்டார்கள். அதுதான் அதனுடைய காரணம் தான் என்னன்னா, இந்த முச்சங்கங்கள் மட்டுமல்ல, பிறகு புதிய காலத்தில் புதிய தமிழ் சங்கங்கள் வந்த இடமாகவும் மதுரை திகழ்ந்தது, பாண்டிய நாடு திகழ்ந்தது. அந்த பாண்டிய நாட்டினுடைய ஒரு பகுதி பிரிந்து சேரநாடு ஆனதற்கு பிறகும் இந்த பணியை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு பாண்டிய பேரரசு, 3 பேரரசுகள் இருந்தன என்று நாம் படிக்கிறோம். ஆரம்பகால சங்ககால பாண்டிய நாட்டை தவிர இருந்த அந்த பேரரசுகள் ஆண்டு கணக்கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. சங்ககாலம் தொடங்கி 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த முதல் பகுதி சங்க காலத்தில் இருந்த ஆரம்பகால பாண்டியர்களுடைய ஆட்சியாகவும், அப்புறம் மீண்டும் பேரரசு தழைக்கிற போதெல்லாம் அது போல 3 பேரரசுகள் கடைசியா விஜயநகர பேரரசால் வீழ்த்தப்படுகிற வரைக்கும் அந்த 3 பேரரசுகளாக இருந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய நாடு இந்த கல்வித்துறையில் பிற்காலத்தில் வீழ்ச்சி அடைந்ததற்கு அடிப்படையாக இருந்தது ஆரியத்தினுடைய நுழைவுதான். சமஸ்கிருத பள்ளிகளை தொடங்கினாங்க, அவங்கதான் கல்வி நிலையங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. பலர் காலத்திலும் தொடங்கினாங்க கல்வியை அப்படி இப்படிலாம், சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதற்கு, பிராகிருதம் கற்றுக் கொடுப்பதற்கு எல்லாத்துக்கும் தொடங்கினாங்க. பிற்காலத்தில் அவர்களே வந்து
தமிழுக்கும் பணி செய்தார்கள். தமிழ் சிற்ப கலையை வளர்த்த சிற்ப கலை தான் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க. பாண்டிய காலத்தில் கல்வியுடைய சரிவு என்பது இப்படிதான் ஆரம்பமானது என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு நிகராக இன்னொன்று நடந்து கொண்டது. அதுதான் பிற்கால சோழர். பிற்கால பாண்டியர்கள் நடத்தி கொண்டிருந்த போதே அதே நேரத்தில் பிற்கால சோழர்கள் இருந்தாங்க. ராசேந்திரன் வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு தனி தலைப்பாக நான் எடுத்து பேசணும். ஏன்னா ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ராஜராஜ சோழன் பற்றியான புகழ்ச்சிகள் இருக்கு, கடுமையான இகழ்ச்சிகள் இருக்கு. இன்றைய காலத்தினுடைய அளவுகோல்களை வைத்து மதிப்பிடுகிற ஒரு இடையிலும் அதே போன்ற வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தா கூட நம்ம கவலை கல்விதான். கல்வி தொடர்பான நிலைப்பாடு நம்ம கல்வி வரலாறு பார்க்கணும். பின்னால் நம்ம மற்ற விதமான வரலாறு பின்புலமாக நம்ம பொருளியலையும் அரசியலையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய ஆய்வு பொருள் என்பது கல்வியின் கால பயணம் என்றுதான் நம்ம எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பதான் நம்ம என்ன முடியும்னா, இப்ப எப்படி இப்படி ஒரு நிலை தோன்றியது, இந்த நிலையை விட்டால் என்ன நேரிடும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் நாம் அதை எடுத்துக் கொள்றோம். அதனால வேண்டி பாண்டிய காலத்தில் நிலவிய கல்வியினுடைய தன்மை சமூக அமைப்பை பொறுத்து, அங்கே புதிதாக நுழைந்தவர்களை பொறுத்து எல்லாமே ஒரு முக்கியமான கேள்வி சில முறை கேட்கப்பட்டதுதான் அந்த பிரம்மதேயங்களை பற்றி. அது காலத்தில் இருந்ததற்கு இந்த கல்வெட்டு சான்று பிற்காலத்தில் அவர்கள் ஒதுக்கினார்கள் என்பதற்கான சான்று இருக்கு. இதை பெரிய அளவில் பின்னால பாண்டியர்களும் செஞ்சாங்க, சோழர்களும் செய்தாங்க. ஆனா அதுக்கான காரணங்கள் சிலெல்லாம் சொல்லப்படும். நம்ம தலைப்பு எடுத்துக்கும் போது அதை நாம் விரிவாக பார்க்கலாம். இப்ப இந்த இதை மட்டும் நாம் பார்க்கிறோம். பாண்டிய காலத்தில் கல்வியில் துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்பதை பற்றி மட்டும் வரலாற்றின் உள்ளே நாம் பார்க்கலாம். அப்ப இன்னொன்னு, அந்த காலத்தில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அவருடைய இலக்கியங்கள் எல்லாம் செழித்தன. பாண்டிய நாட்டில் ஒரு பகுதியாக தான் நிறைய ஆழ்வார்களுடைய இலக்கியங்கள் அடங்கின. இதான் பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, சங்க காலம் தொட்டே வடமொழி தென்னாட்டில் வளர்ந்தது. அதன் செல்வாக்கு பிற்காலத்தில் மேலும் வளர்ந்தது. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், கங்கர் போன்ற அரச மரபினரும் அவர்களது ராஜ்யங்களில் சமஸ்கிருத மொழிக்கு சிறப்பிடம் கொடுத்தனர். அவர்களது செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் அம்மொழியை தாராளமாக பயன்படுத்தினர். அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் அக்காலத்தில் ஒரு கலாச்சார ஒருமைப்பாட்டை உருவாக்க சமஸ்கிருத மொழி முக்கிய கருவியாக அமைந்தது. இன்றும் அதே முயற்சி நடக்குது. நமக்கு தெரியும், ஒரே இந்தியாவுக்கான கருவியாக சமஸ்கிருதத்தை இன்றைக்கு ஆரியர்கள் மாற்ற முற்பட்டார்கள். தொடக்க காலங்களில் பௌத்தம், சமணம் தென்னாட்டில் பரவிய போது பிராகிருத மொழியை பரப்பினர். வைதிக மதம் வேரூன்றியதற்கு சமஸ்கிருத மொழி முக்கிய காரணமாக இருந்தது. போன்ற சங்ககால பாண்டிய அரசர்கள் வேதம், வைதிக யாகங்களை போற்றினர். வேதம் ஓதும் மறையோரை ஆதரித்து அவர்கள் வசிப்பதற்கு கிராமங்களை தானமாக அளித்தனர். கிபி 8 முதல் 10ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டிய அரசர்கள் வெளியிட்ட சாசனங்களில் ஒரு பகுதி சமஸ்கிருதத்திலும் ஒரு பகுதி நல்ல தமிழிலும் இயற்றப்பட்டன. இரு மொழிகளையும் இரு கண்கள் என போற்றினர் என்பது அவர்களது செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் படிப்போருக்கு விளங்கும். உளமிக்க மதியதனால் ஒன்றமிழும் வடமொழியும் பழுதர தானாராய்ந்து மகாபாரதம் தமிழ் கொடுத்து மதுராபுரி சங்கம் வைத்து என்றெல்லாம் கூறியிருக்கிறார். மூவகை தமிழ் முறைகளின் வளர 4 வகை வேதமும் நவீட்டுடன் வளர. 3 தமிழ் வளரும், 4 வேதமும் வளரும். 4 வகை வேதமும் நவீட்டுடன் வளர என்பது முதலாம் மாரவர்மன் சுந்தரனுடைய மெய்கீர்த்தியில இருக்கு. சுருதியும் தமிழும் தொல்வளம் கொள்வ என்பது 2ஆம் மாரவர்மன் சுந்தரனுடைய மெய்கீர்த்தியில இருக்கு. இன்னும் வெளிப்படையாக வந்துருச்சு குலசேகர பாண்டியனுடைய 13ஆம் நூற்றாண்டு மெய்கீர்த்தியில. அருந்தமிழும் ஆரியமும் அது சமய தரநெறியும் திருந்துகின்ற மனுநெறியும் திறம்பாது தலை தோங்க முத்தமிழும் மனுநூலும் நான்மறை முழுவதும் எத்தவ சமயமும் இனியுடன் விளங்கவும் ஆக 2ஐயும் உண்டாக்கினார். அருந்தமிழ், ஆரியம். அப்புறம் அறநெறியும் திருந்துகிற மனநெறியும்.
முத்தமிழும் மனு நூலும் இதெல்லாம் மாணவர்கள் குலசேகர பாண்டியன் வளர்த்து விட்டவை. அப்போ முந்தையோர் தவத்து முளையன வளர்ந்து தென்களை வடகளை தெளிவுற தெரியுது, தென்களை வடகளை எல்லாவற்றையும் எடுத்தாங்க. இதே போல அப்ப சொற்கள் கையாண்டு இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, பிஜேபி அரசு இதுக்கு ஒரு சொல் அதுக்கு ஒரு சொல் போறாங்க பாருங்க. அப்பயே ரெண்டையும் அவங்களுடைய செப்பேடுகளில் 2 மொழியில இந்த ராஷ்டிரம் என்றால் நாடு, மத்தியஸ்தர் என்றால் நடுநிலை நாயகம், கஜாட்சன் என்றால் ஆணையுழுக்கு, தர்மதாட்சன் என்றால் நடுநிலை நன்கு நாயகன், ஆஞ்ஞாப்தி என்றால் ஆனத்தி, மிஞ்ஞாப்தி என்றால் விண்ணப்பம் செய்பவன். அப்ப இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திதான் இருக்கிறாங்க. அதனால வேண்டி இது அப்ப நடந்தது. அப்ப கல்விச்சாலைகளை பற்றிய ஒரு குறிப்பு என்ன இருக்குதுன்னா, கல்விச்சாலைகள் பெரும்பாலும் குருகுல முறையில் நடைபெற்றன. அவரவர் குடும்ப வழக்கப்படி கல்வி கற்பிக்கப்பட்டது. புரோகிதம், ஜோதிட சாஸ்திரம், மருத்துவம் போன்ற துறைகளில் பல தலைமுறைகளாக ஈடுபட்ட குடும்பத்தினரே அவற்றை கற்றனர். தொழிற்கல்வி குடும்ப கல்வியாக ஏற்கனவே பொறுப்பாளர்கள் பற்றி பேசும்போது சொன்னோம். பொறுப்பாளர்கள், உயர்வர்கள் அவங்க எல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க. ஏன்னா அதெல்லாம் எழுத்து வழியாக பாடம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மருத்துவத்தில் ஆயுர்வேதம், சித்த வைத்தியம் போன்ற துறைகளும் அப்படித்தான் இருந்தாங்க. தோற்றுவித்த கல்விச்சாலைகளை பற்றி பல குறிப்புகள் கிடைத்துள்ளன. கடிகை, வித்யாஸ்தானம், சாலை என்று வழங்கப்பட்டன. ஆக இருந்து கலப்பு தொடங்குகிறது. அதற்காக தான் நம்ம இல்லாம நிறைய அந்த செய்திகள் சொல்லிக் கொண்டே போகலாம். இதான் பாண்டியர் காலத்தினுடைய கடைசியில் நிகழ்ந்தது. ஒரு 1400 ஆண்டுகளில் நடந்த நிகழ்ச்சியுடைய சாரமிதான். ஆனா இப்போதும் தமிழ் நின்றது, கல்வி நின்றது, மக்களிடம் கல்வியறிவும் எழுத்தறிவும் இதில் பாதிப்பு வருவதற்கு அடுத்து என்ன நடைபெற்றது என்பதை பார்ப்போம். அதுக்கு முன்னதாக மிக முக்கியமாக இதே காலத்தில் சோழர்கள் ஆட்சியில் என்ன நடைபெற்றது என்ற அந்த சோழர் வரலாற்றை நாம் அடுத்த பகுதியாக பார்ப்போம். இன்றைக்கு பாண்டியர் காலம் என்பது குறித்து சொல்ல வேண்டிய செய்திகள் சுருக்கமா இவ்வளவுதான். இதற்கு மேல் நீங்க யாராவது கருத்துக்கள் சொல்லலாம், எதுவும் கேட்கிறதுனாலும் கேட்கலாம். நம்ம அடுத்த வகுப்புல சோழர்கள் பற்றி எடுத்துக்கோம். எதுவும் கருத்துக்கள் ஒன்று, இந்த வரலாற்றை நாம் படிக்கிற போது இவங்க இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை, அதில் அவர்கள் பாராட்டிக் கொள்கிற பெருமைகளை நாம் ஒப்பிட்டு எளிதாக புரிந்து கொள்ளலாம். இவங்க எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்குன்னு சொல்றோம். சமஸ்கிருதத்தை அன்றைக்கு எப்படி ஒரு கல்வியாக, இந்த கல்வியாக கல்வியில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்கிற கல்வியாக மட்டுமல்ல, கல்வியிலான ஆதிக்கம் என்பது சமூகத்திலான ஆதிக்கத்துக்கான ஒரு அடிப்படை. அப்ப அதிகாரத்துக்கான அடிப்படை, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் இத்தனையும் செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதுதான் இன்றைக்கு ஒரு புதிய வழியில் நடப்பதனுடைய ஒரு அகச்சான்றுதான் நமக்கு இந்த கல்வி கொள்கையில் கிடைக்கிறது. இதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறார்கள்? எல்லாரையும் பன்மொழி புலவர்களை ஆக்கிறதுக்காக இல்லை. இந்த மொழி என்பது ஒரு ஆதிக்கத்தின் கருவியாக. அப்ப நமக்கு விடுதலையின் கருவி எது? நம்முடைய மொழிதான். நிச்சயமாக வேறு ஒரு அயல் மொழியை கொண்டு நாம் நீதியை நிலைநாட்டவும் முடியாது, விடுதலை பெறவும் முடியாது. அது சமஸ்கிருதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாக இருந்தா இந்தியால முடியாது. நமக்கு குமரி மாவட்டத்துல அவங்க மலையாளத்துக்கு எதிராக போராட வேண்டி இருந்துச்சு. குமரி விடுதலை போராட்டத்தின் போது மலையாளத்திற்கு மலையாள ஆதிக்கத்துக்கு எதிராக. இதே வேலையை சமஸ்கிருதம் என்பதனுடைய தன்மை என்ன, அந்த மொழியோட இயல்பு என்ன, இலக்கணம் என்ன, அதனுடைய வாக்கிய அமைப்பு என்ன, அதனுடைய சொல்வளம் என்ன, இதையெல்லாம் தாண்டி அது ஒரு சிறுபான்மை, மிகச்சிறிய சிறுபான்மை. இதான் முக்கியம். ஒரு சிறுபான்மை தன்னை பெரும்பான்மையின் மீதான ஆளுகையை பெறுவதற்கு அந்த மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்பதுதான். இப்ப நம்ம கூட பிற்காலத்துல இதோட நான் ஒப்பிட்டு சொல்றேன். பின்னால் நம்ம பார்க்குவோம். பிரித்தானிய ஆட்சியில மெக்காலே எதற்காக ஆங்கில கல்வி வலியுறுத்துறாரு? எதற்காக பல்லவர் ஆட்சியிலையும் பாண்டியர் ஆட்சியிலையும் சோழர்கள் ஆட்சியிலையும் பிராமணர்கள் சமஸ்கிருத கல்வியை எதுக்கு வலியுறுத்தினாலும் அதுக்காகவே மெக்காலே ஆங்கில கல்வியை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இவங்க எல்லோரும் சமஸ்கிருதம் படிச்சிருக்க நம்ம சமமா இருக்கலாங்கிறதுக்காக இவங்க சொல்லல. அவரும் எல்லோரும் இங்கிலீஷ் படிச்சிருக்க நான் சமமா இருக்கலாங்கிறதுக்காக அவருடைய அதிகாரிகள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். மாவட்ட ஆட்சியரா, காவல்துறை கண்காணிப்பாளரா, நீதிபதிகளா, எல்லா துறைகளிலும் அவர்கள் உட்கார்ந்திருந்தார். அவர்களுக்கு பொருத்தமாகவும் அவர்களுக்கு நெருங்கி வரக்கூடிய பிராமணர்களுக்கு வசதியாகவும் தான் ஆங்கிலத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார். இங்க உள்ள தாய்மொழிகளை, தேசிய மொழிகளை புறக்கணித்திருக்கிறார். சமஸ்கிருதம் செய்ய வேண்டிய சமஸ்கிருதம் தான் செய்ய முடியுங்கிறது இல்ல. அதை இந்தி செய்ய முடியும், அதை ஆங்கிலம் செய்ய முடியும், எல்லாமே அயல்மொழிகள். இது ஒரு மொழி கல்வி பற்றிய சிக்கலே அல்ல, மொழி படிப்பு பற்றிய சிக்கலே அல்ல. அன்னைக்கே நம்ம தமிழறிஞர்கள் எவ்வளவு பேர் தெளிவா சமஸ்கிருதம் கற்றவர்களா இருந்தாங்க, பன்மொழி புலவர்களா இருந்தாங்க. நம்ம தேவநாய பாடலாம் பன்மொழி இருக்காங்களா? அவர் இதெல்லாம் ஆய்வு செய்ய முடியும். வரலாறு சொல்றாங்க, தென்னாட்டிலிருந்து வரலாறு தொடங்க சமஸ்கிருதம் படிக்காம வரலாறு வேத புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க. நம்ம அவங்க எழுதுறத படிக்கிறதுனால நமக்கு தேவைப்படல, நம்மளே போய் ஆய்வு செய்யறதா அதை படிக்கலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் அவங்களுக்கு அதுதான், இதனுடைய நோக்கம் அதேதான், விளைவுதான். நோக்கங்கிறது நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நம்ம கற்பனையா பேசியிருப்போம், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இன்னைக்கு விளைவுகள் தான். பெரும்பகுதி மக்களை கல்வி நிலையை விட்டு வெளியேற்றி ஒதுக்கி நிறுத்துவதற்கான ஒரு கல்வி தான் இன்னைக்கு ஆங்கிலம், அன்னைக்கு சமஸ்கிருதம், இன்னைக்கு ஆங்கிலம். இதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த பாடம் நமக்கு கிடைக்கும். அன்றைய பாடம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கும். வரலாறு பயிர்வது எதற்காகனா இன்னைக்கு நமக்கு போற வழி தெரியணும். வெறுமனே அதை படித்து நம்ம தேர்வு எழுத போறது, நுழைவு தேர்வு எழுத போறோம். இன்றைக்கு நாம போகும் வழி தெளிவாக இருக்கணும்னா தமிழ் தேசிய இனம் தமிழை பற்றி இருக்க வேண்டும், தமிழுக்கு தலைமை தர வேண்டும், தமிழுக்கு ஆளுமை தர வேண்டும். தமிழின் இடத்தில் பாதி வேறு யாருக்கும் கொடுக்க ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஒத்துக்கொண்டால் இந்த நிலைமைதான் நமக்கு ஏற்படும். அதான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம்.